சண்டேக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த டெஸ்டிமோனி. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு வாரமே நம்மளுடைய நிறுவனத்துடைய ஒரு ப்ராடக்ட் உடைய ஒரு கொண்டாட்டமாக தான் இந்த நாள நம்ம எல்லாருமே கருதுறோம். ஸோ ஒவ்வொரு வாரமே பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய டெஸ்டிமோனிஸ், நெறைய பாசிட்டிவான வைப்ஸ், நெறைய மகிழ்ச்சியான விஷயங்கள், நெறைய உதவிகரமான செயல்கள் அப்டின்னு நெறைய விஷயங்கள் இயற்கையாவே நடந்துட்டு இருக்கு இறைவனுடைய அருளால. ஏன் அப்டின்னா, கிட்டத்தட்ட இந்த 13 வருஷம் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஒரு ப்ரூவனான ஒரு ப்ராடக்ட்டா எல்லா விதமான விஷயத்துக்குமே ஒரு ப்ரூவனான ப்ராடக்ட்டா இன்றளவும் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் இது உண்மையிலேயே எல்லாருமே ஒரு இறையருள் பெற்ற ஒரு பொருளாக, இதுல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வி ஆர் பிளஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நெறைய விதமான டெஸ்டிமோனிஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கணேஷமூர்த்தி சார் இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹலோ கணேஷமூர்த்தி சார் லைன்ல இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கணேஷமூர்த்தி சார். நோ. ஓகே ஃபைன். ஜி சிவகுமார் சார், சாதனா ஆயுர்வேதா ஹெல்த் கேர் ஈரோடு, ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ். கணேஷ் சார், ஓகே. கணேஷ் சார், கல்வாணி சார், ஓகே. வெல்கம் சார். உங்களை நான் கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன் சார். நீங்க அன்மியூட் பண்ணி டெஸ்டிமோனி கொடுக்கலாம். கணேஷ் கலைவாணி சார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், வெல்கம். வணக்கம் வணக்கம் மேடம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கங்க. என் பேரு கணேஷ் மூர்த்தி. நான் எடப்பாடிக்கு பக்கத்துல அரசராமணி கிராமத்துல இருந்து இருக்கிறேங்க. நான் ஒரு 10 ஆண்டு காலமாக அக்ரி மார்க்கெட்டிங் ஃபீல்டுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் ஆஃப்டர் கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம எடப்பாடி சண்முகம் சார் ஒரு கேவா ஸ்டாக் பாயிண்ட் மாதிரி நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி நம்ம ஊர் மக்களுக்கு இயற்கை முறையில் நம்ம ஒரு வைப்பிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு இது பண்ணி ஒரு கேவா ஸ்டாக் பாயிண்ட் போட்டு ஒரு 2 ஆண்டு காலமாக நாங்கள் மெடிக்கல் கேம்ப் மாதிரி வச்சு பண்ணிட்டு இருந்தோங்க மேடம். அப்புறம் ஒரு குறுகிய காலத்தில் கொரோனா வந்ததுனால அது அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் இதான பின்னாடி நாங்கள் மீண்டும் அதை ரன் பண்ண முடியலைங்க. ஏன்னா எல்லா பேஷண்ட் எல்லாம் வந்துட்டு போயிட்டு எல்லாமே இருந்தாங்க. அப்புறம் டாக்டர் வர்றதுக்கான சூழ்நிலை அமையல. அப்புறம் எனக்கு இந்த 10 ஆண்டு காலமா நான் பைக்கில் அங்கேயும் போயிட்டு வந்ததுனால எனக்கு ரொம்ப பேக் பெயின் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் நியரஸ்ட் பவானி எம்ஏஎம் லோகநாதன் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர் எல்லாம் செக் பண்ணிட்டு, நீங்கள் இனிமேல் பைக்கே ஓட்டக்கூடாது, உங்களை இந்த சியாட்டிக்கா நரம்பு அந்த இடுப்பு பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக பெயினாக இருக்கும், அதனால் நீங்கள் பைக்கே ஓட்டக்கூடாது அப்படின்ட்டாருங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த தூங்கி அந்த விடிய காலம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வலியாக இருக்குங்க. ஜஸ்ட்டு நாங்கள் பாத்ரூம் கூட எந்திரிச்சு போக முடியாதுங்க, அந்த அளவுக்கு ரொம்ப பெயினாக இருக்குங்க. அப்புறம் இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாமல் இருந்துச்சுங்க. அப்புறம் இடையில இந்த ஒரு செப்டம்பர் வாக்கில் நம்ம சண்முகம் சார் அதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. நீங்கள்லாம் கொஞ்சம் மீட்டிங் கேளுங்கண்ணே சார், நீங்கள் பழசெல்லாம் விட்டுருங்க, இதில் ப்ராடக்ட் வைஸ் ரொம்ப வெரி எக்ஸலண்ட்டு, 99% ப்ராடக்ட் பேசுவோம், நாம் எதுவுமே இது பண்ண தேவையில்ல அப்படின்னு ரொம்ப இதாக சொல்ல முடியும். அப்புறம் சரிங்க சார், நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, நான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு நான் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணேங்க மேடம். எனக்கு யூஸ் பண்ணதுலேருந்து ஒரு 2-3 டேஸுக்கு அந்த பெயின் தெரியலைங்க மேடம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸாக
4 டேஸ்ங்கிற 1 வீக்கா வந்து இந்த இடுப்பு பகுதியிலேருந்து கீழ வரைக்கும் ஃபுல்லான ரொம்ப பெயினுங்க. ரொம்ப முடியல. எங்க வீட்லலாம் நைட்ல வந்து எந்திரிச்சுட்டு, "என்ன எந்திரிச்சு அங்க இங்கயும் போறீங்க? படுக்கவும் முடியல, உட்காரவும் முடியலன்ட்டுக்கிறீங்க. ரொம்ப முடியலையே" அப்படின்னோனே, நான் எங்கெங்கலாம் எனக்கு பெயின் இருந்துச்சோ, அந்த இடத்துல எல்லாம் போய் இது ஃபுல்லா டீடாக்ஸ் வேல. அதாவது வந்து உள்ள போய் உறுப்புகள பூரா எல்லாமே சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுருச்சுங்க. அவரு சொல்லம்போது நான் நம்பலைங்க மேடம். நான் வந்து அத உணர்வுபூர்வமா சாப்பிட்ட பின்னாடி தான், என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இதுக்கு நம்ம உடம்புல இருந்ததோ, அந்த பிரச்சனைகள பூரா இது வந்து ஃபுல்லா முழுமையா வந்து இது வந்து உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிச்சுருச்சுங்க. அப்புறம் ஒரு 1 வீக்கா கழிச்சு நான் சார்கிட்டயே பேசினேன். அவரு சார்கிட்டயே இடையில தொடர்பு கொண்டேன். "என்ன சார் ரொம்ப பெயினா இருக்குதே" அப்படின்னு. "இல்ல எல்லாத்துக்குமே இதுதான். மிலிட்டரியில நீங்க போய் சேரணும்னா ட்ரெய்னிங் எடுத்து ஆகணும் கணேஷு" அப்படின்னு சொல்ட்டாருங்க. அப்புறம் நான் சரின்னு சொல்லிட்டு எங்க ஒய்ஃப் இத பத்தி பேசிட்டே இருந்தாங்க. எங்க ஒய்ஃப் என்ன இத போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இப்படி வலியாகுதுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி, அவிங்களும் சண்முகம் சார்கிட்ட பேசினாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 1 வீக்ல வலி குறைஞ்சிருச்சு. இப்ப நான் கீழ வந்து கீழ உட்கார்ந்தா, முன்னலாம் காலு விறுத்துக்குங்க. இப்ப அந்த மாரி எந்த ஒரு சிம்ப்டம்ஸும் இல்லைங்க. இப்ப பைக்ல எவ்வளோ தூரம் போனாலும் போயிட்டு வந்துட்டுமா வந்து இந்த பேக் பெயின உட்கார்ந்தா போதும்னு இருக்கும். அது மாரி படுக்கும்போதும் எந்த ஒரு வலியுமே இல்லைங்க. அப்புறமா தான் பார்த்துட்டு, இந்த அளவுக்கு இது வேலை செய்யும்போது, நாம இத வந்து இன்னும் 10 பேர்த்துக்கு நாம இத பத்தி எடுத்து சொல்லணும். அப்படின்னு நானும் எங்க ஒய்ஃப் அடிக்கடி மீட்டிங் உட்காந்து நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போங்க. இப்ப எங்க ஒய்ஃப் வந்து ரீசென்ட்டா இப்ப வந்து இங்க ஒரு ஒரு 15 டேஸ் ஆச்சுங்க. அவிங்க வந்து இத எடுத்துட்டு, அவிங்க உடம்புல என்னென்ன பிரச்சனை இருந்துச்சுங்கிறத வந்து தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவிங்க முதுகுல கூட சின்ன ஒரு கொழுப்பு கட்டி மாரி இருந்துச்சுங்க. அந்த கட்டியோட போய் இது வந்து உள்ள போய் வந்து வேலை செஞ்சு, அந்த கட்டி பெயின குடுத்து, இப்ப அந்த கட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருந்தது. இப்ப கொஞ்சம் சின்னதாயிருச்சுங்க. அவிங்களுக்கு வந்து ஒவ்வொன்னுமே வந்து இந்த ப்ராடக்ட்ட போயி நாம மக்களுகிட்ட சொன்னா 99 100% அது வேலை செய்யுதுங்க. நாம ப்ராடக்ட்ட கொண்டு போய் குடுக்குற வரைக்கும் தான் நம்ப கையில இருக்குங்க. அதனால வெரி, வெரி எக்ஸலன்ட்டா இருக்குங்க மேடம். இத வந்து நாங்க மிகப்பெரிய லெவல்ல மக்கள் மத்தியில எடுத்து செல்லணும்னு ரொம்ப விருப்பப்படுறோம். எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பு குடுத்த நம்ம எடப்பாடி சண்முக சாருக்கு, அ என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ கணேஷ் சார். ரொம்ப அற்புதமான ஒரு டெஸ்டிமோனி. லிபோமா அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல டெபாசிட் ஆகக்கூடிய ஒரு கொழுப்பு. ஒரு கொழுப்பு இல்ல, நெறைய கொழுப்புகள். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து வித்தின் ஃபியூ டேஸ்லயே வந்து அது ரத்த ஓட்டத்த இன்கிரீஸ் பண்றதுனால, சில பேருக்கு அது நல்லாவே வந்து எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல ரிசல்ட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க் யூ கணேஷ் சார். இன்னும் நெறைய ரிசல்ட் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கிறோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த கிரேட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அண்ட் சண்முகம் சார், எடப்பாடி சண்முகம் சார், வெல்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் நம்முடைய பேசுறது கிளியரா இருக்குங்களா மேடம்? வெரி பெர்ஃபெக்ட். வணக்கம் மேடம். சண்முகம். அனைவருக்கும் மாலை வணக்கம். அதாவது என்ன வந்து இந்த எலிக்சர் மிக்ஸ்க்கு அறிமுகப்படுத்தின என்னுடைய நண்பர் அபுதாகிர் சார் அவர்களுக்கும், இதுவரை என்னையும் என்னுடைய குழுவினரையும் முன்னின்று அக்கறையோடு ஒரு பொறுப்போடு வழிநடத்தி கொண்டிருக்கும் நிஷா மேடம் அவர்களுக்கும், மற்றும் எந்த நேரமா இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டினுடைய அதாவது ப்ராடக்ட் விஷயமா எது கேட்டாலும் ரொம்ப ஒரு இன்முகத்தோட சந்தோஷமா சொல்ற பழனிசாமி சார், சாலமன் சார் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ்க்காக தான் இதில ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து எல்லாம் ஜாயின் பண்றது வந்து நான் இப்படி இப்படின்னு போனா கூட நிஷா மேடம் என்ன விடாத அப்படியே கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நெறைய ரிசல்ட் வந்துச்சுங்க. இன்னைக்கு டீம்ல எனக்கு 80 பேர் பக்கமா வந்துட்டாங்க. டெஸ்டிமோனியல்லாம் நெறைய இருக்குங்க. நான் இப்ப ரீசென்ட்டா அது மட்டும் இப்போ ஒரு 2, 3 டெஸ்டிமோனியல் மட்டும் சொல்லிர்றேங்க. ஒரு 4 இயர்ஸா A1 டயாபெட்டிஸ்ங்கிற ஒரு இதுல பாதிப்புல இருந்த ஒரு பையன். ஏஜ் 12 வயசுங்க. 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 4 வேளை இன்சுலின் ஊசி போட்டுட்டு இருந்தாங்க. எங்கள கேட்டாங்க. பட் எங்களுக்கு இத பத்தி இன்னும் டீட்டெயிலா கொஞ்சம் யோசனை. ஏன்னா, அது சின்ன வயசு பையனா இருக்கிறான். 4 டைம் ஒரு நாளைக்கு இன்சுலின் ஊசி போட்டுட்டு இருக்கும்போது நம்ம யோசிக்கணும்னு சொல்லிட்டு, அப்புறம் இவங்கள நம்ம சிவகாமி மேடம் இருப்பாங்க. அடிக்கடி எதாவதுன்னா அவங்களையும் கேட்போம் நாங்க. நிஷா மேடத்தையும் கேட்போம். கேட்ட உடனே அவங்க ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணி குடுங்கன்ட்டாங்க. குடுத்துங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது கம்ப்ளீட் பண்ணிட்டு 2வது டைம் பண்றாங்க. 2வது பாக்கெட் எடுக்குறான். அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படி. ஃபர்ஸ்ட் பேக் எடுத்துட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
200 பிலோ. அதாவது சுகர்னுடைய லெவல் வந்து அதுக்கு முன்னாடி வந்து 300, 350 இருந்துச்சு. இப்போ ஒரு பாக்கெட் தான் எடுத்துருக்கிறாங்க ஒரு பாக்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு கீழ வந்துருச்சு. ரொம்ப நீங்க டாக்டர் அவங்களுக்கு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லைஃப் லாங் நீங்க ஊசி போட்டே இருக்கணும். இன்சுலின் ஊசின்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு அதெல்லாம் முறியடிச்சுட்டு, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே 1 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 200க்கு பிலோ அது பாயிண்ட் சுகர்னுடைய அளவு வந்துருச்சுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 65 வயசு உள்ளவரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப பிரஷர்ல வந்து கண்ணு 2ம் இதாயிருச்சுங்க. ரொம்ப மங்கலாயிருச்சு. தெரியல. இப்ப நாங்க சொன்னதுக்கு இதெல்லாம் நம்பலவைங்க. ஏங்க எத்தன கண் ஹாஸ்பிட்டல் இருக்குது பிடிக்குது. நீங்க போய் இத போய் குடுத்தா என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னாங்க. சார் நீங்க எடுத்துக்கங்கய்யா. உங்களுக்கு இது இது இல்லாம மற்ற பிரச்சனை உங்களுக்கு சரியாகும்ன்னு சொன்னோம். அவர் 1 பாக்ஸ் எடுத்தாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணு நல்லா தெளிவாயிருச்சுங்க இப்போ. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நெறைய பேத்துல அவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. இன்னைக்கு வந்து ரொம்ப மங்கலா இருந்த கண்ணு இப்ப அவர் எல்லாத்தையும் ஒரு ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட். அதே ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேடீஸ் ஒரு அம்மாவுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க குடுக்குறதுக்கு யோசனை பண்ணோம். இருந்தாலும் எதன்னு குடுத்தா குடுங்க. எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னாங்க. ரொம்ப டோசேஜ் ரொம்ப கம்மியா குடுத்தோங்க. ஒரு அந்த அந்த மேடம் சொன்னோன 3 அரிசி அளவுக்கு சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எடுத்துங்க 2 வேளைன்னு சொன்னோம். அப்படியே எடுத்துட்டு தான் திடீர்னு பெயின் ரொம்ப வந்தோனே அவங்க வேணான்னு சொல்ட்டாங்க. அப்புறம் இல்லைங்க இது மாரி நல்லா இருந்தீங்க. இது மாரி பிரேக் பண்றீங்கன்னா, இல்லைங்க ரொம்ப வலியா இருக்குது. அதனால வேண்டாங்க அப்படின்னு சொல்ட்டாங்க. சரின்ட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து அந்த நம்ம கீழ டவுன்லைன் எடுக்கிறவரு வாங்கிட்டு வந்துட்டாரு. திரும்ப ஒரு 1 வீக் கழிச்சு அந்த அம்மா கால் பண்ணாங்க. கால் பண்ணி இது மாரிங்க எனக்கு வந்து மறுபடியும் எனக்கு வேணுங்களேன்னாங்க. அப்ப நாங்க இல்லைங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ண வேண்டாங்க மேடம். நான் தான் உங்களுக்கு குடுத்தேன்லம்மா. நீங்க வயசானீங்கன்ட்டு குடுத்தோம். ஒரு அக்கறையோட தான் குடுத்தேன். நீங்க கொஞ்சம் வலி பொறுத்துக்கோன்னு சொன்னோம். நீங்க கேட்க மாட்டி திருப்பி குடுத்துட்டீங்கன்னேன். இவரு ஏன் கேட்குறீங்க சொல்லுங்கன்னதுக்கு, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு யூரினே வராதுங்க. ரொம்ப ட்ராப்பா இருந்துச்சு. இப்போ வந்து நார்மலா யூரின்லாம் போற மாரி ஆயிடுச்சு. அதனால இது எனக்கு தெரியாம உங்களுக்கு நான் திருப்பி குடுத்துட்டேன். அதனால குடுங்கன்னு சொல்லி இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது வந்து இப்ப ஜஸ்ட் ஒரு 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 10 நாள்ல கேள்விப்பட்ட ஒரு டெஸ்டிமோனியல்ங்க. இது இல்லாம ஏகப்பட்டது இருக்குதுங்க. நெறைய டெஸ்டிமோனியல் எங்க டீம்ல இருக்குது. அதனால வந்து ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கணேஷ் மூர்த்தி சொன்னார் இல்லைங்களா? அது மாரி எல்லா இடத்துக்கும் ப்ராடக்ட் நம்ம குடுக்குறது மட்டும் தான் நம்ம வேல. அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் பார்த்துக்குவோம். இன்னைக்கு நான் வந்து சேலம் மாவட்டம் பக்கத்துல மேச்சேரி போய் குடுத்துட்டு வந்தேங்க. என்னமோ 4வது டைம் குடுத்துட்டு வரேங்க அவங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு சாதாரண ஒரு டீ கூட நல்லா இல்லன்னா, அந்த கடையில திருப்பி போமாட்டோங்க. அடுத்த கடைக்கு மாறி போவேங்க. ₹5000 இதோட 4வது டைம் வாங்கிட்டு இன்னைக்கு நான் மேச்சேரி போய் நிஷா மேடத்துக்கு தெரியும். நாங்க போயிட்டு நிஷா மேடத்துக்கு ரிப்போர்ட் குடுத்து, அவங்க வாங்குனாங்க. அவங்க ஃபேமிலில எல்லாரும் வாங்கிக்கிறாங்க இப்போ. புரியுதுங்களா? அதனால எலிசன் மிக்ஸ் ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்குங்க, நீங்க வந்து கஸ்டமர வந்து கன்வின்ஸ் பண்ணி, உங்களுடைய அப்ளைன்லயோ, நிஷா மேடத்தையோ யாராச்சும் கன்சல்ட் பண்ணி அவங்கள வச்சு பேசி ஒரு டைம் குடுத்துட்டீங்கன்னா, கன்டினியூவா வாங்கிட்டு இருப்பாங்க. இது யாரும் திருப்பி வந்து அப்படியே திருப்பி குடுத்துட்டாங்களா, இந்த அம்மா சொன்ன மாரி திரும்ப ஒரு 1 வீக்ல திரும்பி கேட்டு வாங்கிக்குவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள நெறைய சேஞ்சஸ் வந்துரும். அதனால ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் A1 ப்ராடக்ட்டுங்க. ஆச்சுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய எனக்கு நானே ஒரு நெட்வொர்க்ல பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் பேஸ் பண்ணி நான் ரொம்ப வருஷம் ஒரு 10, 20 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் இந்த மாரி ஒரு ரிசல்ட், ஒரு ஹேப்பி வந்து எங்கேயும் நான் வந்து பார்த்ததில்ல. அதனால ரொம்ப சந்தோஷமா நீங்க எல்லாம் வந்திருக்கிற இன்னைக்கு மீட்டிங்ல இருக்கிற சகோதர, சகோதரி அனைவருமே வந்து நீங்க வந்து நீங்களும் எடுத்துக்கங்க. இது பிசினஸ்க்கு போங்க அருமையா இருக்கும். எங்க போனாலும் ரிட்டர்ன் அப்படிங்கிற மாரி ஒரு இதே கிடையாதுங்க. அதனால நீங்க நம்பிக்கையோட நீங்க இதில ஒர்க் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு, வாய்ப்பளித்த நிஷா மேடத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சண்முகம் சார். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். எல்லாருமே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்டின்னா, ஒரு 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 சீனியர் சிட்டிசனா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நம்ம ப்ராடக்ட் குடுத்து, அதோட சிம்ப்டம்ஸ் கழிவுகள வெளியேற்றக்கூடிய சிம்ப்டம்ஸ் தாங்க முடியல அப்டிங்கிறதுக்காக தற்காலிகமா நிறுத்தி எனக்கு வேணான்னே ரிட்டர்ன் பண்ணவங்க. ஏன்னா, அவங்களுக்கு யூரின் வந்து பாஸ் ஆகாது. ரொம்ப ட்ராப்பா தான் போகும். ஸோ அந்த பிரச்சனை இருந்தது. ஆ ஈவன் வந்து கிரியாட்டின் லெவல் ஹை மாதிரின்னே வச்சுக்கலாம். அதுதான் உண்மையும் கூட. ஸோ அப்படியேப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா, "எனக்கு வலிக்குது. நீ என்னத்த குடுத்த?" அப்படின்னு சொல்லி திட்டி, "எனக்கு தேவையில்ல" அப்படின்னு சொல்லி திருப்பி மூஞ்சில தூக்கி வீசின ஒரு விஷயத்த, கொஞ்சம் நாள் கழிச்சு அதாவது வித்தின் 1 வீக் அப்புறமே வந்து எகைன் "நீ ஒண்ணு குடுத்தியே, அத குடு" அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது வேணான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வலி, அது சின்னன்னு சொல்லக்கூடாது. ஒரு வலியினால வேணான்னு சொல்லி தூக்கி போட்ட ஒரு விஷயத்த, ஏன் திருப்பி வந்து அவங்க கேட்டு வாங்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய யூரின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம், அது கொஞ்சம் ஃப்ரீயா போயிருக்கத அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. அதாவது ரொம்ப வருஷமா வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு விஷயம். நம்மளுடைய ஒரு ப்ராடக்ட் வித்தின் அ கப்பிள் ஆஃப் த டேஸ்லயே வந்து பெயின குடுத்திருந்தாலும், அந்த ரிலீஃபே வந்து காமிச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்ததுனால தான், அவங்க எகைன் என்ன பண்ணாங்க, வேணாம் அப்படின்னு தூக்கி போட்ட விஷயத்த இட் இஸ் வொர்க்கிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த வந்து சண்முகம் சார் சொல்லியிருக்காங்க. என்ன அப்டின்னா, நம்மளுடைய ப்ராடக்ட்ல கன்சியூம் பண்ணும்போது, யாருக்கெல்லாம் அந்த டிஸ்கம்ஃபோர்ட், பெயின் இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க ஃபீல் பண்றீங்க அப்டின்னு சொன்னா,
நம்ம ப்ராடக்ட் வந்து உங்களுடைய பாடியில நல்ல விதமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். ஸோ ஒன்ஸ் வந்து சார் சொன்ன மாதிரி ஒன்ஸ் நம்மளுடைய ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா வந்து தே நோ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மத்த ப்ராடக்ட்ஸ் குடுக்கக்கூடிய ரிசல்ட்ட விட இது எத்தன மடங்கு அப்படிங்கிறது அவங்கவங்களுடைய எண்ணத்துக்கே வந்து அது வெட்ட வெளிச்சமாகிவிடும். அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு ப்ராடக்ட்ட வாங்குனவங்க தொடர்ந்து வந்து 3, 4 மந்த்ஸா அகைன் தே பையிங். திருப்பி திருப்பி அவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபேமிலிக்கும் சஜெஸ்ட் பண்ணி குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்துக்கு தேவையான தரமான ஒரு பொருளா இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா வந்து சண்முகம் சார் டெஸ்டிமோனில சொன்னீங்க. ரொம்ப தேங்க் யூ சார். நெக்ஸ்ட் சிவகுமார் சார். டாக்டர் சிவகுமார் சார் ப்ளீஸ் வெல்கம். Madam, good evening, madam. Good evening to all. Yes, I am audible. நான் பேசுறது கேக்குதுங்களா தெளிவா? பெர்ஃபெக்ட். Yes, ma'am. Okay. Thank you, ma'am. Actually, நான் வந்து ஒரு 5 days பேக் ஒரு சுகர் பேஷண்ட்டுங்க, தர்மபுரிங்க அவரு. அவருடைய சன் வந்து பார்த்தீங்கன்னா அலோபதி டாக்டரா இருக்காருங்க. ஆக்சுவலி அவர் ஏற்கனவே என்கிட்ட வந்து சுகருக்காக மெடிசன் வாங்கி சாப்பிட்டுருந்தார். அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் காண்டாக்ட் இல்லைங்க. அப்புறம் இந்த வீக் எனக்கு காண்டாக்ட் பண்ணார். அப்புறம் இந்த மாதிரி நம்ம எலிக்சர் மிக்ஸோட இந்த டீடைல்ஸ் அவருக்கு வந்து நான் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தேங்க. அப்புறம் அவர் என்ன கூப்பிட்டு கேட்டார், இது சரியாயிருங்களா டாக்டர்னு கேட்டாரு. உங்களுக்கு கண்டிப்பா சாப்பிடுங்க, சுகருக்கு உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அவர் கொஞ்ச நாள் பின்னாடி வந்து ஹிப்ல பெயின் வர்றதுனால அவருக்கு அடிக்கடி கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு சொல்லிட்டு அடிக்கடி எங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருப்பாருங்க. அப்புறம் கிரியேட்டின் லெவல் செக் பண்ணி பார்த்தோம், நார்மலா தான் இருந்துச்சு. அதனால நோ இஸ்யூ. பட் இப்போ என்ன இந்த வீக் கொடுத்த பிறகு என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து ஒரு 4 டேஸ்ல என்ன கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அவருடைய லைஃப்ல அந்த செக்ஸுவல் டிரைவிங் சொல்லுவாங்க, அவருடைய இல்லற வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கொஞ்சம் பாடி பெயின் இருந்துச்சுங்க டாக்டர். இருந்தாலும் அந்த பெயின் இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7, 8 இயர்ஸ்க்கு மேல சுகர் இருந்ததுனால நான் வந்து ஒரு கரெக்டான ஒரு மனநிலைமையிலையும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்ட்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பர்சனா இருக்க முடியல. வித்தின் 4 டேஸ்ல வந்து எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அவர் இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு. அவரே வாண்டடா கூப்பிட்டு எனக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் நான் ஒரு சிலருக்கு ரெஃபர் பண்றேங்க, ரெக்கமெண்ட் பண்றேங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. தொடர்ந்து எடுத்துக்கோங்க, ஒரு 3 மாசம் கண்டினியூ எடுத்துட்டு உங்களுக்கு சுகர் வந்து நார்மல் ஆயிரும், 3 மண்டலம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்குங்க. ஸோ இது எனக்கு இந்த வீக் கிடைச்ச ரிசல்ட்டுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல். தேங்க்யூ மேம். எஸ், வெரி நைஸ் சிவகுமார் சார். ஸோ எவ்ரி வீக் டாக்டர் சிவகுமார் சாரோட டெஸ்டிமோனி வந்து உண்மையிலேயே பெக்லியரா நல்லா இருக்கும். ஸோ இந்த வாட்டி ஒரு நல்ல ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்கீங்க. மேபி நம்மளுடைய லீடர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது உலகத்திலே இந்த யூனிவர்ஸ்லயே வந்து இல்லற வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவல் இந்த ப்ராடக்ட் தான் சொல்லக்கூடிய லெவலுக்கு, சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய எலிக்சமிக்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலரான செக்ஷுவல் ஹெல்த் விஷயத்துல 100% 100% கேரண்டினே சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் டெஸ்டிமோனி சார். அண்ட் நெக்ஸ்ட் ஜாகிர் ஹுசைன் சார். யா தேங்க்யூ சார். ஜாகிர் ஹுசைன் சார். வணக்கம் மேடம். யா வணக்கம் சார், வெல்கம். என்னையதான் கூப்பிட்டீங்களா மேடம்? எஸ் சார். எஸ், நீங்க ஜாகிரதை எதிர்பார்க்கவில்லை சொல்லவும். ப்ராடக்ட் வந்து நம்ம அரியலூர் சேகர் சார் தான் இந்த ப்ராடக்ட் எனக்கு கொடுத்தாரு. ஏதாவது ஃபெமினா ஹோட்டல் வரும்போது இதை கொடுத்தாரு. நான் வாங்கிட்டு அசால்ட்டாக வந்து வீட்லேயே போட்டேன். ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்துச்சு. இப்படி தான் சொல்லுவாங்க, அப்புறம் ஒன்றும் ரிசல்ட் இருக்கான்னு நினச்சி அசால்ட்டாக போட்டேன். அப்புறம் திரும்ப சார் ஃபோன் பண்ணி, சார் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டீங்களா சொல்லிட்டே இருந்தார். அப்புறம் 2, 3 பேரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சார் இந்த மாதிரி எலிக்சர் மிக்ஸ்னு ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் எனக்கு டவுட் வந்துச்சு, ஆக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போல இருக்குது. அப்படியே சாப்பிட்டேன். ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகு வலிக்காக தான் வாங்கினேன். முதுகு வலி, கால் பாதம் வலி, தோள்பட்டை வலி. சரின்ட்டு என்னையே சாப்பிட சொன்னார். நீங்கள் ஒய்ஃபுக்கும் கொடுங்க சார், நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொன்னார். அப்புறம் ஒய்ஃபுக்கு கொடுத்தேன். கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2, 3 நாளே ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. காலு வலியும் பாத வலியும் தோள்பட்டை வலியும் இல்லைன்னு சொன்னாங்க. முடி வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. உண்மையாகவே எனக்கே பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் அந்த கையில் அந்த புள்ளி புள்ளியாக கருப்பு கருப்பாக ஒரு மாதிரியா இருக்கும் மேடம், அதுவுமே வந்து மாறி இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கும் ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு தான் இப்போ தீவிரமாக எடுத்து இப்போ கிராமங்களுக்கெல்லாம் போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர் நானும் 2 பேரும் சேர்ந்து இப்போ கிராமங்கள்லாம் போய் இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசணும்னா ரொம்ப ஆர்வமாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம். உண்மையிலேயே ரிசல்ட்டு எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு மேடம். தேங்க்யூ ஸோ மச் ஜாகிர் ஹுசைன் சார். தேங்க்யூ மேடம்.
சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் டு கிவ் த டெஸ்டிமனி. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது 1 மந்த்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணாங்க. என்னால டைம் குடுக்க முடியல. பட் அன்எக்ஸ்பெக்டடா கூப்பிட்டேன் இன்னைக்கு. சார் சொன்னது 100க்கு 100 உண்மையான விஷயங்க. அதாவது நம்மளுடைய பாடியில எந்த இடத்துல பெயின் இருந்தாலுமே, அந்த இடத்துல வந்து நம்மளுடைய எலிக்சன் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுவும் சேர்ந்து லைட்டா பெயின குடுத்து, அது வொர்க் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த எப்போ உணர்ந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா அந்த அந்த பெயின் ஃபேடவே ஆயிருக்கும். பல வருஷங்களா இருக்கும். ரொம்ப எண்ணெய் போட்டும், என்ன பண்ணியும் போகாத பெயினா இருக்கும். அப்பேற்பட்ட பெயின்லாம் பார்த்தீங்கன்னா, எலிக்ஸர் மிக்ஸ் சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் பெயின் இன்கிரீஸ் ஆயி, அது அப்படியே பார்த்தீங்கன்னா சப்சிடைஸ் ஆகும். அழகான ஒரு டெஸ்டிமோனி. அண்ட் இன்னொன்னு அழகான ஒரு டெஸ்டிமோனி சார் சொல்லியிருந்தாங்க. ஹேர் குரோத். இது கண்டிப்பா பதிவு பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் குரோத்த பொறுத்தவரையும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய பழனிசாமி சார் தான். ஸோ ஹி இஸ் ஆல்மோஸ்ட் கிராஸ்ட் 50. ஆனா அவங்கள நேர்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். ஹி ஸ்டில் லைக் ஹேர் குரோத் இஸ் 25. ஸோ அந்த அளவுக்கான ஒரு டென்சிட்டி இருக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஏஜ் ஆக 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 இந்த முன் நெத்தியில இருக்கக்கூடிய ஹேர் ஃபால்லாம் குறைஞ்சு ஹேரோட growth குறைஞ்சு போயிடும். அண்ட் டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா குறைஞ்சிட்டே தான் வரும். ஆனா எலிக்சர் மிக்ஸ ரொம்ப வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இடையில விட்டு விட்டு கூட சாப்பிட்டாலுமே, இந்த ஹேர் growth பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்ணி அந்த டென்சிட்டி அப்படிங்கிற விஷயத்த நல்லாவே வந்து அது காட்டும். சோ அது ஒரு உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு டெஸ்டிமோனி. தேங்க் யூ ஜாஹிர் ஹுசேன் சார். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். அண்ட் நெக்ஸ்ட் ஏசுதாசன் சார். யா, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். திருச்சி ஜாகிர் ஹுசேன் சார் தான் எனக்கு இந்த ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தினாங்க. நான் இப்போ 6 நாளா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நான் 3வது நாளே உடம்புல வந்து பெயின் அதிகமாயிருச்சு. 4th டே நைட்டு வந்து ரொம்ப பெயின் அதிகமா இருந்தது. இன்னைக்கும் பெயின் இருக்கு. இந்த பெயின் வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும் உடம்புல? ஓகே. அப்ப டவுட் கேட்கறதுக்கு நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்க, கரெக்ட்டா? ஆமா மேடம். சோ இப்பதான் நான் ஒரு டெஸ்டிமோனி ஒண்ணு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, நமக்கு பெயின் அப்படிங்கிறது கடுமையா எப்ப இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் 2 to 3 டேஸ் தான். ஓ! அக்கார்டிங் டு யுவர் ப்ராப்ளம்ஸ். நம்மளுடைய உடம்புல எந்த அளவுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய நம்ம டீம்ல கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் கூட சாப்பிட்டுருக்காங்க. ஸோ ம். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, சிவியர் பெயின் அப்படிங்கிறது 2 இல்ல 3 டேஸ் தான் இருக்கும். மத்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, லைட் பெயின்ஸ் தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப சிவியர் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, சப்சிடைஸ் ஆகும். சிவியர்ன்னு ம். ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடாது. காரணம் ஏன் அப்டின்னா, நம்ம வந்து சின்ன வலிகள், தலைவலிகள் ஏற்பட்டா கூட இப்ப எல்லாருமே வந்து பெயின் கில்லர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு, பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டாலே வந்து பிடிக்காதவங்களாக போயிட்டோம். ஆனா உண்மைய ம். பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பாடி நம்ம கூட பேசக்கூடிய மொழி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெயினும் கூட. சோ அந்த வகையில வந்து சீக்கிரமா தாசன் சார், உங்களுக்கு பெயின் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து ரெடியூஸ் ஆயிடும். நீங்க நெறைய கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிங்க. கிளைமேட் இப்போ உங்களுக்கு கூலிங் ஆக இருக்கிறதுனால, நீங்க வார்ம் வாட்டர் அதிகமா குடிச்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட பெயினுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேங்களா? ஓகே தேங்க் யூ. மேடம். இன்னொரு டவுட் மேடம். சொல்லுங்க இது சார். வந்து இப்ப இந்த கிரியாட்டின பத்தி பேசுனாங்க. நான் சரியா கவனிக்கல. இப்ப டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து இது குடுக்கலாமா? ஓகே ஃபைன். திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் கொஸ்டின். சார் வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, கிரியாட்டின் அதிகமா இருக்க பேஷண்ட்டுக்கு குடுக்கலாமா? தாராளமா குடுக்கலாம். இது ஒரு விஷயம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டயாலிசிஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ட்ரிங்கிங் கன்சம்ப்ஷன் ஆஃப் த வாட்டர் அப்படிங்கிறத லிமிட் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாரி பீப்பிளுக்கு வி டோன்ட் டேக் டு ரிஸ்க். ஒரு பழமொழி கூட வந்து இருக்கும். சினிமாஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது ஆட்டு மாட்டுக்கு நீ இலைய குடு, அது மருந்தாகும். அது கூட உனக்கு புண்ணியமா போகும். ஆனா இந்த மருந்து விஷயத்துல மட்டும் மனுஷங்களுக்கு குடுத்தீன்னா, அது வந்து இட்ஸ் நாட் சேஃப் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பொன்மொழிகள்லாம் நம்ம சினிமால பார்த்திருக்கோம். நம்மளுடைய ப்ராடக்ட்ட பொறுத்தவரையும் இங்க இருக்கக்கூடிய பீப்பிள்க்கு கண்டிப்பா தெரியணும். உண்மைய சொல்லி தான் நம்ம வியாபாரம் பண்றோம். உள்ளத சொல்லி தான் நம்ம வியாபாரம் பண்றோம். இதுல மிகைப்படுத்தி சொல்றதுக்கோ, இல்ல இல்லாத விஷயத்த நம்ம வந்து திணிச்சு சொல்றதுக்கோ இங்க வாய்ப்புகளே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுடைய மனுஷங்களுடைய அ ப்ராப்ளம் அண்ட் அவங்களுடைய மெட்டபாலிசம் அது உள்வாங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஒவ்வொரு நேரத்துக்கும் வேறுபடும். சார் கேட்ட மாதிரி கிரியாட்டின் இருக்கவங்க சாப்பிடலாம்னா தாராளமா குடுக்கலாம். பிரச்சனை கிடையாது. டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கன்சம்ப்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து கம்மி பண்ண சொல்லுவாங்க. நம்மளுடைய ப்ராடக்ட்ட கன்சியூம் பண்ணும்போது, எந்த அளவுக்கு நீங்க வாட்டர் கன்சியூம் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய டிடாக்ஸிஃபிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? தேங்க் யூ ஃபார் சார். அ வில்சன் சார் வெல்கம். நீங்க டெஸ்டிமோனி குடுக்கலாம். வெல்கம் சார். வில்சன் சார். யா. வணக்கம்.
வணக்கம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் வந்து வில்சன் பேசுறேன், வேலூர்ல இருந்து. இந்த எலிக்சர் மிக்ஸ் இந்த ப்ராடக்ட் இதை பற்றியான முழு விவரமும் எனக்கு 10 வருஷங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இப்போ நான் ஒரு வருடமா ஃபுல் டைமா இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் பண்றேன் அப்படின்றத ஒரு சின்ன டெஸ்டிமோனியல் ஏற்கனவே சொன்னது 10 மாசத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். ஜனவரி மாசம் அந்த டெஸ்டிமோனியல் சொன்னேன். இப்போ சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் நான் இப்போ வந்திருக்கேன். ஏன்னா யாராவது இப்போ புதுசா நண்பர்கள் வந்திருக்கலாம், அவர்களுக்கு இந்த நான் சொல்ற இந்த டெஸ்டிமோனியல் வந்து ஒருவேளை பயனுள்ளதா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு தான் நான் திரும்ப இப்போ சொல்லணும்னு வந்திருக்கேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின் இருந்தது, நீண்ட நாட்களா இருந்தது. அப்புறம் இவங்க வீட்டில் எல்லாரும் சொல்லி பயந்து நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சிஎம்சியில் பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணாங்க. இருந்த போதிலும் இங்கே ப்ரைவேட்டா ஒரு சபாபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் ஆஞ்சியோ ஸ்கேன் இசிஜி எல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ள நீங்க ஆஞ்சியோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஏன் நான் இது சுருக்கமா சொல்றேன், முழுசா பெரிய இதுவா சொல்லல, ஷார்ட்டா சொல்றேன். நான் வந்து பேசிக்க நெட்ஒர்க்கர். ஆம்வே இந்தியாவுக்குள்ள 96ல வந்ததுலேருந்து நான் நெட்ஒர்க்கில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒரு சில கம்பெனியில் நான் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல வேணாம். எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து மைண்ட்ல வந்தது எலிக்சர் மிக்ஸ் தான். ஆகையினால இந்த எலிக்சர் மிக்ஸ் வந்து நான் வந்து தொடர்ந்து ஒரு 3 மாதத்திற்கு நான் எடுத்தேன். என்னுடைய வலி, அதாவது 2 வீலர் ஓட்ட முடியாது, அதிகமாக நடக்க முடியாது, மாடி படிக்கட்டு ஏறி இறங்க முடியாது, லெஃப்ட் சைடு ஷோல்டர் முழுக்க கையை நான் வந்து மேலே எடுக்க முடியாது, ரைட்டில் சாஞ்சு படுக்கலாம், ரைட்டில் சாஞ்சி என்னால் படுக்க முடியாது, லெஃப்டில் சாஞ்சி படுக்கும்போது கொஞ்சம் இதமாக இருக்கும், நேராக படுக்க முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமான வழியில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். இந்த எலிக்சர் மிக்ஸ் வந்து நான் ஒரு 20 நாள் தொடர்ந்து சாப்பிட்டேன். நான் 3 வலி சாப்பிட்டேன். 3 வலின்னா ஒரு பாக்கெட்டை ஒரு நாளைக்கு நான் சாப்பிட்டேன். ஆனால் வலியெல்லாம் எனக்கு இருந்தது. இது இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் வலிச்சாலும் நமக்கு இவன் வேற மாதிரி வேலை செய்வான்னு எனக்கு தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிக்சர் மிக்ஸ் நான் எடுத்து ஒரு 20 நாளில் என்னுடைய வலி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. அப்புறம் நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணேன். கரெக்டாக 2 மாதம் கழிச்சு நான் வந்து அதே டாக்டர்கிட்ட, ஏன்னா வலி குறைஞ்சிச்சு, அதனால நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். திரும்பவும் நான் அதே டாக்டர்கிட்ட செக்அப் போகும்பொழுது எனக்கு ஆல்ரைட் நல்லா இருக்கு, என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, எலிக்சர் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் வந்து இப்போ நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன்னு அதுக்கு காரணம் வந்து எலிக்சர் மிக்ஸ் தான். இந்த உலகத்துல இந்த எலிக்சர் மிக்ஸ்க்கு இணையான வேறு ஒரு பொருள் எதுவுமே இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சு இல்லை. இந்த குரூப்ல இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் இதை வந்து வேற யாருக்காவது கூட உதவும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிட்னி, ஹார்ட், இந்த மாதிரி உள் உறுப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியாது. வலி வந்தா தான் நமக்கு இதை பத்தி நமக்கு கேர் பண்ணுவோம். கரெக்டா? அது மாதிரி இப்போ ஏன் இதை உங்களுக்கு நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, இந்த கொரோனா தடுப்பு ஊசி போட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் ஸ்ட்ரோக் வருது, நர்வ்ஸ் ப்ராப்ளம் வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது அப்படின்னு பரவலா எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு தெரியல, எல்லாரும் சொல்றத நான் சொல்றேன். அதனால அத்தனை பேருக்கும், யாருக்கெல்லாம் இதயம் இருக்கோ, யாருக்கெல்லாம் மூளை இருக்கோ, யாருக்கெல்லாம் குடல் இருக்கோ, அவங்க எல்லாருமே எலிக்சர் மிக்ஸ் கட்டாயம் எடுத்தாகணும். இதை எல்லாருக்கும் நம்ம இப்படி ரெக்கமெண்ட் பண்ணும்போது இதுல மிகப்பெரிய ஒரு பெரிய வருமானம் இதுல நமக்கு இருக்கு. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது பழனிசாமி சார் அவர்களுக்கும், இப்போ பேச வாய்ப்பு அளித்த அன்பு சகோதரி நிசா அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வில்சன் சார். தேங்க்யூ. ஸோ வில்சன் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ப்ராடக்ட் வந்த காலத்துலேருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ எவ்ரி நுக் அண்ட் கார்னர் நம்மளுடைய ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்ச ஒரு நபர். நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது சில பேருக்கு வந்து நார்மலா சொன்னா மண்டையில ஏறாது, ஆனா மண்டையில குத்தி சொல்லும் போது ஏறும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து ஆர்கன்ஸ் இருக்கோ அவங்களதான் நீங்க தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா எலிக்சர் மிக்ஸ் கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலே அது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு
தாட் சொன்ன விதம் வந்து மண்டையில குட்டுற மாரி இருந்தாலும், இது மண்டையில ஏத்திக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நான் ஒரு வாட்டி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சார் சொன்ன மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய பாடிக்குள்ள இன்வேட் ஆகும். அத ஃபைட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும். ஸோ யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா. ஸோ எப்படி வந்து இந்த மலேரியா, டெங்கு, இந்த கால்ரா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்ததோ, அந்த மாதிரி வந்த விஷயங்கள் தான். ஆனா மக்கள் வந்து அது குறித்து சிந்தித்து பார்ப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைவு தான். சிந்திச்சாலுமே வந்து அடிப்படையா எது வந்து பலமா இருக்கணும்னா, இம்யூன் சிஸ்டம். ஸோ எலிக்சர் மிக்ஸ பொறுத்தவரையும், இன்னைக்கு எத்தனையோ பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அலர்ஜி, அந்த தும்மல், அந்த இருமல், ஆ அந்த மாரியா ஒரு இம்யூனோ சிஸ்டம் வீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த நெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, லேசா இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் முடி கொட்டிட்டே இருக்கிறது, டயர்டா இருக்கிறது, தூங்கிக்கிட்டே இருக்கிறது, சுறுசுறுப்பே இல்லாம, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இம்யூனோ சிஸ்டம் கம்மியா உள்ள விஷயங்கள் தான். நம்மளுடைய ப்ராடக்ட் எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப மாற்றங்கள் ரொம்ப விரைவாவே தெரியும். ஆனா, அவங்கலாம் என்னென்னமோலாம் வந்து ரெகுலரா சாப்ட்டுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரொம்ப எத எடுத்தாலும் ஒரே தும்மல். டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி எப்ப பார்த்தாலும் எந்திரிச்சோனே எனக்கு தும்மல். அந்த மாரியான பீப்பிள்லாம் எங்கெங்கேயோ வந்து செலவு பண்ணி என்னென்ன அ விதமான மெடிசின்ஸ்லாம் எடுத்து அவங்களுக்கு கிடைக்காத ஒரு ரிசல்ட்ட நம்மளுடைய எலிக்ஸர் மிக்ஸ்ல பார்க்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, நம்மளுடைய லிம்ஃபாய்டிக் சிஸ்டம். அத வந்து நல்ல வந்து பூஸ்ட் பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு அம்சம் வந்து இந்த இடத்துல இருக்கு. அதனால தான் வந்து வில்சன் சார் ரொம்ப ஷார்ட்டா சொன்னாங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து இதயம் இருக்கோ, குடல் இருக்கோ, மூளை இருக்கோ அவங்கலாம் எலிக்ஸர் மிக்ஸ் சாப்பிடணும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க் யூ வில்சன் சார். அண்ட் நெக்ஸ்ட் தேங்க்யூ. எஸ் லோகநாதன் சார். நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எலிசர் மிக்ஸ் குடும்பம் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். என்னை அறிமுகப்படுத்துவது வந்து ஜெயங்கொண்டத்தில் வந்து தனவேல் சார் அவருங்க. அதோட இல்லாமல் அவங்களுக்கு அது முன்னோடியா இருக்கிற உலகநாதன் சார், கும்பகோணம் உலகநாதன் சார், இவங்க தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்களே. இதனால என்ன நடந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு எடுத்துக்க உடம்புக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னாங்க. நான் சாப்பிடும்போது எனக்கு முதுகுல அடிபட்டுருச்சு. சின்ன பிள்ளையில கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அடிபட்டது. இது சாப்பிட்டு என்னன்னா, எனக்கு ஒரு 3 நாள்ல வலி பயங்கரமா இருந்தது. அதுல உச்சந்தலையிலேருந்து உள்ளம் பாதம் வரலையும் சரியான வலி. ஹலோ மேடம். நீங்க பேசுங்க சார். பெர்ஃபெக்ட். ஓகே. உச்சந்தாலையிலேருந்து கால்லேருந்து வலி. இடுப்புலாம் வண்டி 2 வீலர் ஓட்டவே முடியாது. அந்த அளவுக்கு இடுப்பெல்லாம் திருவி எடுத்துரும். நைட் வந்து படுத்தோம்னா தூக்கமே இருக்காது. பெரண்டு பெரண்டு படுத்துட்டே இருப்பேன். காலைல விடிஞ்சிரும். சரியா தூங்குனா கூடயும் எனக்கு தெரியாது. ஆனா இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா எனக்கு அந்த வலியெல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. அதான் உலகநாதன் சார்ட்ட கேட்டேன். வெந்நீர் சாப்பிட சொன்னாங்க. வெந்நீர் ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வலி படிப்படியா குறைஞ்சது. அதுலேருந்து இந்த வலியே இல்ல. இப்ப 2 வீலர்ல எவ்வளோ தூரம் போனாலும் இந்த பிரச்சனையே இல்ல. 1. அதுக்கப்புறம் இது எங்க மாமாவுக்கு வந்து 2 வீலர்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனோனே தலையில ரத்த கசிவு இருக்குதா சொன்னாங்க. அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, 1 வருஷமா மாத்திரை போய் கும்பகோணத்துல வந்து சுகா ஹாஸ்பிட்டல்ல உள்ள பாலச்சந்திரன் சார். அவங்க நரம்பியல் டாக்டர். அவங்க என்ன செஞ்சாங்க, 1 வருஷமா அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டு, இந்த மாத்திரை தான் நீங்க சாப்பிட்டே ஆகணும் அப்டின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், எங்க மாமாவுக்கு ஃபர்ஸ்ட்டு 1 மாசம் குடுத்தேன். வலி அதிகமா இருந்தது. தல ஃபுல்லா எங்கெங்கலாம் ரத்தக்கட்டு இருந்ததோ, அந்த இடம் வலி அதிகமா இருந்ததாம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், "அவங்க மாத்திரை என்னப்பா வாங்கி குடுத்த? எதுவுமே பண்ண மாட்டேது. இவ்வளோ வலி கிளப்பி விடுத்துச்சு." பயந்தாங்க. நான் என்ன சொன்னேன், "பயப்படாதீங்க மாமா. ரெகுலரா நீங்க இத எடுத்துக்கங்க. ஏன்னா, இத நான் சாப்பிட்டேன். எனக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்லாயிடும்." அப்டின்னேன். திரும்ப என்ன செஞ்சாங்க, மாமா அத சாப்பிட்டுட்டு இன்னொரு பாக்ஸும் வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அடுத்ததுக்கு நாங்க டெஸ்ட்டுக்கு போனோம். டெஸ்ட்டுக்கு போனப்ப என்ன சொன்னாங்க டாக்டரு, "நீங்க இனிமேலு இந்த மாத்திரை நிப்பாட்டிக்கங்க. என்ன சாப்பிடுறீங்களோ அத வந்து ரெகுலரா எடுங்க." அப்படின்னு கேட்டாங்க. அந்த டாக்டர்கிட்டயே நான் சொன்னேன். இது மாரி எலிசர் மிக்ஸ்ன்னு ஒரு துணை உணவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். இந்த துணை உணவு வந்து அவங்களுக்கு வந்து இந்த பெயின் இல்லாம இப்ப இருக்கு. அதுதான் சார் செக் பண்ணலான்னு வந்தோம் அப்படின்னாங்க. டாக்டர் நேரடியா அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாரி என்னுடைய ஒய்ஃப்க்கு குடுத்தேன். ஒய்ஃப்க்கு வந்து நீர்க்கட்டி பிரச்சனை இருந்தது. அந்த நீர்க்கட்டி பிரச்சனை வந்து இப்ப சுத்தமா இல்ல. 1 மாசமாவது திரும்பவும் அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாரி ஒருத்தவங்களுக்கு வந்து சொரியாசிஸ் அவங்களுக்கும் குடுத்துருக்கேன். இன்னும் நெறையா குடுத்துக்கிட்டே இருக்கேன். நெறைய பேர சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். நெறைய பேருக்கு ஆரோக்கியம் குடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு காரணமான திரு பழனிச்சாமி சார் அவர்களுக்கும்,
உலகநாதன் சார் அவர்களுக்கும், தனவேல் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த எலிசர் குடும்பத்துக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் லோகநாதன் சார். வாலண்டியரா வந்து ரொம்ப அற்புதமான டெஸ்டிமோனிஸ் கொடுத்துருக்கீங்க. யூ ஆர் மச் வெல்கம். தேங்க்யூ சோ மச். அண்ட் நெக்ஸ்ட் இளம் ரவி சார். Fantastic program person. ரவி சார் லாஸ்ட் வீக் கூட கண்டக்ட் பண்ணிருந்தீங்க இல்லையா மீட்டிங்? ரொம்ப வணக்கம் ஃபேண்டாஸ்டிக் மேடம். எஸ், வெல்கம் சார், வெல்கம். வணக்கம் மேடம். லாஸ்ட் வீக் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு சுமாரா யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஓகே, ஹலோ. யா ஆடிபிள் சார், யூ கேன் ஆடிபிள். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. இந்த எலிக்சர் மிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, நான் என்னுடைய அதாவது ஆம்பே கம்பெனி மட்டும்தான் நான் பேர் வந்து சொல்லுவேன் எங்க போனாலும். ஏன்னா அது என்னுடைய ஒரு முதல் ஆசான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆம்பே கம்பெனியில இருந்து ஒரு சில நல்ல கம்பெனிகள் நான் வந்து பண்ணியிருக்கேன். அவை எல்லாமே வந்து ப்ராடக்ட் பேஸ்டா தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில இருக்கக்கூடிய எனக்கு ஒரு விருப்பம், அந்த ப்ராடக்ட்ஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு காதல், அந்த ஹெல்த் அப்படிங்கிற மனித உடல் கூறு அறிவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்டு இருக்கேன் நான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் எனக்கு வந்து சார் மிஸ்டர் சண்முகம் எடப்பாடி சார் அவர் வந்து எனக்கு முதல்ல சொல்லும்போது ஏதோ எங்கேயோ ஒண்ணு வந்து எனக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தது. இது ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ நிறைய பேருக்கு நான் வந்து இப்போ 2 மாசமா தான் இது பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஸோ இந்த நிறைய பேருக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்கேன். அந்த டெஸ்டிமோனிஸ் இன்னும் முழுமையா எனக்கு கிடைக்கல. பட் அந்த அப்டேட்ஸ் வந்து நான் எப்பவுமே எடுத்துட்டு இருக்கேன். நான் யாருக்கு அந்த ப்ராடக்ட் கொடுத்தாலுமே அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க கிட்ட பேசி எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டே இருப்பேன். அந்த வகையில நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து வேற ஒரு காரணத்துக்காக வாங்கியிருக்காரு கள்ளக்குறிச்சியில. அவருக்கு மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கு, சுகர் டயபிட்டிஸ் இருக்கு, தைராய்டு பிரச்சனை இருந்தது. இது எல்லாமே வந்து சொல்லிதான் என்கிட்ட வந்து அந்த ப்ராடக்ட் வாங்கினாரு. வாங்கி யூஸ் பண்ணவருக்கு என்ன அப்படின்னா, ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்றாரு. சரி, இந்த வலிக்கு தான் ஃபோன் பண்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, சொல்லுங்க சார் அப்படின்னா, சார் வலி பயங்கரமா இருந்துச்சு, அப்படி இருந்து இப்படி இருந்து அப்படின்னு சொன்னாரு. சரி, வலிக்கு நீங்க ஒரு டேப்லெட் கூட போட்டுக்கலாங்க, தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னேன். இல்ல சார், நான் டேப்லெட் எல்லாம் போடல, இது வரைக்கும் எத்தனையோ வலி தாங்கிட்டேன், இந்த வலி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நான் சொல்ல வந்தது வந்து, எனக்கு பல வருடங்களா, ஒரு 15-20 வருடங்களா வந்து கால் பகுதியில, தொடைப்பகுதியில வந்து மிகப்பெரிய அந்த மரத்து போற விஷயம், அதாவது ஒரு 20 நிமிஷம் கூட என்னால நிக்க முடியாது. அப்படி நிக்க முடியாத நான் வந்து இப்ப எனக்கே புரியல. திடீர்னு பார்த்தா நான் வந்து இப்போ வந்து ஒரு 1 ஹவர் நின்று கூட வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சமையல்காரர், அவரு சமையல் வேலை பாக்குறவரு. அப்ப அந்த 1 ஹவர் நான் எனக்கு வந்து சலிக்காம ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பாட்டு நின்று வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். இந்த மாதிரி இருக்கு, உண்மையிலேயே என்னால நம்பவே முடியல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் கேட்ட விஷயம் இன்னும் நடக்கல, ஆனா இது வந்து ரொம்ப சிறப்பா நீங்க வேலை செய்யுது. நீங்க உண்மையிலேயே எனக்கு என்னமோ ஏதோ நீங்க கடவுள் அனுப்பிச்ச மனிதர் மாதிரி எனக்கு தெரியுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாரு. ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது. என்னன்னா, நம்ம வந்து வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இதுக்குள்ள வந்தேன். ஏன் அப்படின்னா, ஒரு 1-1.5 வருஷமா நான் வந்து செயல்படாம, என்னுடைய உடல்நிலை காரணமா செயல்படாம நான் வந்து வீட்டுல இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு வருமானம், நான் ஏதாவது சம்பாதிச்சு நான் வந்து குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமையில நான் இருக்கிற போது, நான் 4 பேரோட உடல்நிலையை வந்து குணப்படுத்துறேன், சரி பண்றேன், அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு ரீஃப்ரெஷ் பண்றேன், ஒரு ரீகம் கொடுக்குறேன் அவங்களுக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. அதே மாதிரி போன வாரம் வந்து என்னுடைய நண்பர், ஒரு குடும்ப நண்பர், குடும்ப ரிலேட்டிவ் கூட சொல்லலாம். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீனியர் பர்சன், ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல் பர்சன். அவருடைய ப்ரொஃபஷன்ல, தொழில வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய உழைப்பாளி, சக்சஸ்ஃபுல் பர்சன். அவரு நெட்வொர்க்கரும் கூட.
பல இதுல வந்து பல சம்பாத்தியங்களை அவங்க எடுத்திருக்காரு. பயங்கரமான வருமானம் சம்பாதிக்கக்கூடிய நபர் அவரு. நான் முதல்ல பண்ணிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு பிசினஸ்ல அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வந்து குறைய சொல்ல முடியாது. நிறைய நான் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்கேன், நிறைய பேருக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். கொரோனா காலகட்டத்துல நிறைய உயிர்களை காப்பாத்தி கொடுத்துருக்கு அந்த ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் சார் வந்து என்னுடைய நண்பர் அவர் வந்து எடுத்துட்டு இருக்காரு. பட் 4 வருஷமா அவர் எடுத்துட்டு இருக்கிற விஷயம் வந்து அவருடைய அந்த ஈஸ்னோஃபிலியா பிரச்சனை, வீசிங் ப்ராப்ளம், சளி, இந்த மாதிரியான பிரச்சனைக்காக அவர் எடுத்துட்டு இருந்தாரு. அது சால்வ் ஆகவே இல்லை. அப்போ அந்த சமயத்துல தான் நம்மளுடைய ப்ராடக்ட் நான் கொடுக்குறேன். அது கொடுக்கும்போது அப்போ கூட சலிச்சுக்கிட்டு தான் எடுத்தாரு. என்ன சரி எத்தனை ப்ராடக்ட்ஸ் நான் எடுத்துட்டு இருக்கிறது, எத்தனை கம்பெனில தான் ஐடி போடுறது அப்படி இப்படின்னாரு. சார் நீங்க ஐடி எல்லாம் ஒன்றும் போட வேண்டாம், நீங்க முதல்ல உங்க பிரச்சனையை தீருங்க. உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கு, டஸ்ட் அலர்ஜி இருக்கு, இது கொஞ்சம் எடுத்துக்கோங்க, எடுத்து பாருங்க. ஒரு மாசம் கழிச்சு நீங்க சொல்லுங்க விஷயத்த. ஒரு சின்ன கொஞ்சோண்டு வலியெல்லாம் இருக்கும் உடம்புல, அதை மட்டும் என்னன்றதை பார்த்துக்கோங்க. மற்றபடி நீ இதனால எந்த பிரச்சனையும் வராது, நீங்க இதை எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ரொம்ப திணிச்சு தான் கொடுத்தேன் நான் அவருக்கு. பட் எடுத்தவரை லாஸ்ட் வீக்கு நம்முடைய டெஸ்டிமோனி மீட்டிங்ல வந்து அவருடைய விஷயத்த சொன்னாரு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. திரு கேஜி சரவணன் சார் இங்கதான் இருக்காரு. நெக்ஸ்ட் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் மேடம். கேஜி சரவணன் சார் மறுபடியும் பேசுவாரு. அந்த விஷயம் வந்து கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து உண்மையிலேயே கால் தரையில கிடையாது எனக்கு. ஸோ அந்த அளவுக்கு நான் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா வந்து மறுபடியும் என்னால வர முடியுது அப்படிங்கிறதுக்கு எலிக்சர் மிக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஆல். தேங்க்ஸ் ஃபார் சண்முகம் சார். அண்டு இந்த வாய்ப்பை போன வாரம் அவருடைய இடத்தை எனக்கு கொடுத்து, உங்களுடைய இடத்தை எனக்கு கொடுத்து என்னுடைய எக்ஸ்போசருக்கு சப்போர்ட் பண்ண நிஷா மேடம் அவர்கள், திரு பழனிசாமி சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ரவி சார். ஆக்சுவலி வந்து மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து மேல வருவாங்க. அதாவது இருக்கிறவங்களே தான் இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. டெஃபினட்டா வந்து இயற்கை எல்லாருக்குமே ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். அந்த வாய்ப்பை பற்றி கொண்டு தன்னுடைய முழு முயற்சியை சரியான பாதையில செயல்படுத்தக்கூடியவங்களுக்கு டெஃபினட்டா வந்து வெற்றி ஒலி அப்படிங்கிறது நிச்சயமாக கைகூடி வரும். ஸோ வாய்ப்புகள் கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்குமா. டேலண்டாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இன்க்ளூடிங் சேலம் ரவி சாருக்கும். சேலம் ரவி சார் சொன்ன விஷயங்கள் உண்மையிலே வந்து பெரிய விஷயம். அதாவது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில அதுவும் ப்ராடக்ட் பேஸ்ல ரொம்ப நேசிச்சு பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் வேண்டாம், நத்திங் இஸ் யூஸ், இல்ல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வேண்டான்னு ஒரு முடிச்சு போட்ட ஒரு விஷயம் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நேசிச்ச நபர். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியா ஒரு ரீஓப்பனிங்கா வந்து நம்மளுடைய ப்ராடக்டோடைய உண்மை தன்மையிலையும் அந்த சிஸ்டம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பிளஸ்டான ஒரு விஷயங்கள்லயும் வந்து சார் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவங்களுடைய டீம்ல இருக்கக்கூடிய கேஜி சரவணன் சார், நான் உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். கேஜி சரவணன் பேசுறேங்க. ரவி சார் சொன்ன மாதிரி உண்மையாலுமே எனக்கு அவர் வந்து இந்த ப்ராடக்டை திரிச்சு தான் கொடுத்தாரு. அதாவது ஒரு 2 மாசமா வந்து மீட்டிங் பாருங்கன்ட்டு அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாரு. மீட்டிங்களுடைய லிங்க் அனுப்பிச்சு விட்டுட்டே இருப்பாரு. நான் வந்து வேற ஒரு பிசினஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்கிறோம். ரொம்ப நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் எனக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஸியில வந்து இதை எப்படி போய் நாம பாக்குறது, மீட்டிங் வேற டைம் கிடையாது அப்படின்னு சொல்லி என் பாட்டுக்கு அப்பப்ப டெலீட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் அவரே ஃபோன் பண்ணி, சார் ஒரு ப்ராடக்ட் நான் அனுப்பிச்சு விட்றேன் வீட்டுக்கு, நீங்க அதை வந்து சாப்பிட்டு மட்டும் பாருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம், ஏன்னா உங்க பிரச்சனை எனக்கு தெரியும், நீங்க எதுக்காக இந்த ப்ராடக்ட் இருக்குமோ நீங்க அதை எடுத்து பாருங்க, உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பா சால்வ் ஆகும் அப்படின்னாரு. ஏன்னா அவருடைய குடும்ப நண்பர், ரிலேட்டிவ் மூலம் தான். அவர் கிட்டத்தட்ட நாங்க வேற ஒரு கம்பெனியில வந்து ப்ராடக்ட் வைஸ் தான் கிட்டத்தட்ட 4 வருஷமா அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து பல லட்சங்களுக்கு வாங்கி நாங்கள் சாப்பிட்டு போட்டோம். எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற அனைவருக்குமே நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம். பல பிரச்சனைகளுக்கு சாப்பிட்டுமே அது எங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாம இருந்தது. அப்புறம் சரி அந்த நிலையில இவர் கொடுத்தாரு. கொடுத்த உடனே சரி பார்க்கலான்னு ஒரு அசால்ட்டா தான் அதை வாங்கி சாப்பிட்டேங்க.
ஒரு ஒரே ஒரு டப்பா தான் சாப்பிட்டு முடிச்சேன். ஒரு 25 வருஷமா இருந்த ஒரு டஸ்ட் அலர்ஜி பிரச்சனை எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி மனசுக்கு ரொம்ப திருப்தியாச்சு. ஏன்னா நான் வந்து கார்பெண்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க. மரம் இளைக்கிற மிஷின் போட்டிருக்கிறோம். அதனால மரங்கள் இளைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எப்பவுமே டஸ்ட் அலர்ஜி வந்துகிட்டே இருக்கும். எந்த டாக்டர் போய் பார்த்தாலுமே நீங்க வந்து முகக்கவசம் போட்டுக்கங்க, அல்லது நீங்க அந்த வேலையை நிறுத்திட்டீங்கன்னா தான் உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய, இதுக்கு ஒரு தீர்வு என்னங்கிறது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆஸ்பத்திரி வந்து பார்த்தீங்கன்னா பவானியிலிருந்து ஒரு அசிசி மருத்துவமனைன்னு ஒரு பெரிய ஆஸ்பத்திரி. அதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆண்டு காலமா நான் வந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பேன். அந்த மாத்திரை சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். ஒரு 2 நாளைக்கு நிறுத்திட்டா மீண்டும் அதே மாதிரி வந்துடும். அந்த மாத்திரை சாப்பிட்டு இருந்தாலும் கூடமே காலையில குளிச்சுட்டு வெளியே வந்தோம்னா போறங்க அடுக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்கும். சளி வந்து மூக்குல என்ன நிக்கவே நிக்காத வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. இது 1 மாசம் சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு திருப்தி மனசுக்கு வந்த உடனே, சரி நம்ம நண்பர்களுக்கெல்லாம் அதை குடுக்கலாம்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு நான் குடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ரவி சாருக்கு வந்து உண்மையாலுமே நான் ஒரு நன்றி தான் சொல்லணும் அவருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு நண்பருக்கு குடுத்துருக்கிறேங்க. அவரு கூட இப்ப உள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன். ஜவஹர் அப்படின்ட்டுங்க. அவருக்கு குடுத்துருக்கிறேன். ஆனா அவரு என்னங்கிறாருன்னா, "நல்லா இருக்கு. ஆனா எனக்கு நீங்கலாம் வலின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஒரு எறும்பு கடிச்ச மாரி கூட வலி இல்ல" அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன காரணங்கிறத மட்டும் எனக்கு ஒரு உதாரணம் வேணும். அவருக்கு ஒரு லைன் இருக்காரு உள்ள. அவரும் தெரிஞ்சுக்கலாம். அத கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல நிஷா மேடம். ஓகே. கேஜி சரவணன் சார் ஃபென்டாஸ்டிக். ரொம்ப அற்புதமான டெஸ்டிமனி. ஃபர்ஸ்ட் நாங்க உங்களுக்கு தேங்க் யூ சொல்லிக்கிறோம். ஏன்னா நன்றி, வந்து நன்றி. ஆமா. சில ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சில வேலைகள் கடுமையாக இருக்கும். சார் சொல்ற மாரி அவங்களுடைய ஜாப்ப பொறுத்தவரையும் டஸ்ட் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள போகும். ஆமாங்க. ஆமா. சோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு லங்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல வந்து கழிவுகள், தேக்கங்கள் நெறையாவே இருக்கும். அண்ட் ஒழுங்கான ரெஸ்பிரேஷன் இருக்காது. ரத்தத்த சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நம்மளுடைய லங்ஸும் பாக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சோ பல வருடங்களா இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அப்பேற்பட்ட அந்த தொழிலாளிக்கு நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு கிளென்சிங், டெப்த்தான ஒரு கிளென்சிங் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைச்சிருக்கு. அந்த சுவாசிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க் யூ சோ மச் கேஜி சரவணன் சார். அண்ட் நவ் சரிங்க. சிவகாமி மேம். அண்ட் இன்னொரு டவுட் கேட்டீங்க இல்லையா? பெயின் ஏன் வந்து இன்னும் வரல? அதாவது என்னன்னா, கண்டிப்பா வந்து ஏதாவது டிஸ்கம்ஃபோர்ட் வரும். கேஜி சரவணன் சார் கேட்டிருந்தாங்க. யாரோ ஒருத்தவங்களுக்கு என்னங்க பெயின்னு சொல்றீங்க. புலி வருதுன்னு சொல்றீங்க. புலியையும் காணோம், ஒன்னையும் காணோம். அப்படிங்கிற மாதிரி அ பெயின்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணும் பெயின் வரலையே அப்படின்னு. அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய பாடி மெட்டபாலிசத்துக்கு தகுந்த மாதிரி முன்னும் பின்னும் இருக்கும். டெஃபினட்டா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஷெட்லயே தெரியும். சில பேருக்கு 2 சாஷெட்ல தெரியும். சில பேருக்கு ஒரு பாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும். அது ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் தெரியும். ஓகேங்களா? கண்டிப்பா வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பா தெரியும். சோ அது அவங்களுடைய மெட்டபாலிசத்த பொறுத்து டைம் வேரியேஷன் அவ்வளவுதான். மத்தபடி வந்து யூ கேன் ஃபீல் இட் டெஃபினட்டா. சிவகாமி மேம் லைன்ல இருக்கீங்களா? நர்ஸ் சிவகாமி மேம். கவர்ன்மெண்ட் நர்ஸ். சிவகாமி மேம். ஓகே டாக்டர் பாபு சார். டாக்டர் பாபு ராஜேந்திரன் சார். டாக்டர் ஏ பாபு ராஜேந்திரன் சார். சிவகாமி மேம், டாக்டர் பாபு சார். ஓகே ஃபைன். காளிமுத்து திருவாரூர் சார். நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். காளிமுத்து திருவாரூர் சார். மேடம் உங்க வாய்ஸ் வந்து விட்டு விட்டு கேக்குது சார். இப்போ தெளிவா இருக்குங்களா? இப்போ ஓகே சார், பேசலாம். ஆமா 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 இருக்கு மேடம். இப்போ நான் வந்து ஒரு 1.5 மாசமா இதை நான் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். என் உடம்புல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா அது வாங்கி சாப்பிட்ட பிறகுதான் தெரிஞ்சது, ஒரு 10 நாள் வரையிலும் எந்த வலியுமே எதுவுமே தெரியல. அதுக்கு பிறகு ஒரு நாள் பாத்தீங்கன்னா லைட்டா தலை வலிச்சுது. அப்புறம் பாக்குறேன் கால் வலி அதிகமான வலி வந்தது.
அப்புறம் உடம்புல பார்த்தீங்கன்னா, கேஸ் ட்ரபிள் எனக்கு ஏற்கனவே இருந்தது கொஞ்சம். அது என்னன்னா ஜாஸ்தியா இருந்தது. ஒரு நாள் பார்த்தோம்னா, நைட்ல வந்து ஒருத்தருமே வீட்ல இல்ல. நான் மட்டும் தான் இருந்தேன். அன்னைக்கு ரொம்ப பதட்டமாவே எனக்கு ஆயிடுச்சு. ஏன்னா நெஞ்செல்லாம் அந்த அளவுக்கு அடைக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே நெஞ்சில வந்து குத்துற மாரி இருக்குது அந்த கேஸ் ட்ரபிள். ஒண்ணும் பண்ண முடியல. மறுபடியும் என்னன்னா, டக்குனு கொஞ்சம் வெந்நீர் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்த பிறகு அந்த தலைவலியும் குறைஞ்சது, அந்த கால் வலியும் குறைஞ்சது, அந்த நெஞ்சு வலியும் குறைஞ்சது. நல்ல தூக்கம். என் உடம்பு வந்து நான் நெறைய அதிகமா அலைச்சல்கள்ல இருப்பேன். கொஞ்சம் வெளிலலாம் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அதனால அந்த கால் வலி ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து அப்பதான் உணர்ந்தேன். அது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் கிரிவலத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்ப கூட சுத்தமா கால்ல வலியே இல்ல. ஆனா இது என்னன்னா, ஒரு 1 இயரா வந்து எனக்கு நேரா டிராவல்ல போயிட்டு வரும்போது, கால் கொஞ்சம் அப்படியே உப்பிடும் கீழ உள்ளது. ம். பொறங்கால் பூரா. செருப்பு வந்துட்டு இறங்கி பஸ் விட்டு இறங்குனோனே செருப்பு போட முடியாது. அப்படி இருந்துச்சு. அது இப்போ என்னன்னா, இப்போ கம்ப்ளீட்டா குணமாயிருக்குது அது. அதனால தான் அந்த கால்ல வலி எனக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத அதான் உணர்ந்தேன். அப்ப அந்த கேஸ் ட்ரபிள் வந்ததுனால தான் நான் அத ஃபுல்லி வெளியேத்துனதுனால தான் நமக்கு உடம்புல இப்படி இருந்திருக்குது. இந்த மாரி வந்து நெஞ்செல்லாம் அடைச்சிருக்குது அப்படிங்கிறதையும் உணர்ந்தேன். இப்ப அந்த பிரச்சனை இல்ல. ஜலதோஷம் கொஞ்சம் சமயங்கள்ல வந்து எப்பயாவது இருந்துட்டு இருந்துச்சு எனக்கு. இப்போ இது என்னன்னா, இத சாப்பிட்ட பிறகு நான் இப்போ ஒரு ஒரு கிளாஸ்க்காக விடிய காலம்பற 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நான் குளிச்சிட்டு இருக்கிறேன். 3:30 மணிக்கெல்லாம் கூட. இந்த இம்யூனிட்டி பவர எனக்கு இப்போ குடுத்துட்டு இருக்குது. எதுவுமே டிஸ்டர்ப் தெரியல. தூக்கம் நல்லா இருக்குது. இன்னொரு பிரச்சனை இருந்தது. எனக்கு மொபைல்ல வந்து சின்ன சின்ன எழுத்தெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாளா இருந்துச்சு. இப்போ அந்த பிரச்சனை இல்ல. இப்போ அந்த மாரி இந்த கண் பிரச்சனை யாருக்காவது இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு நெனைச்சாங்கன்னா, அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னாக்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுல. இது என்னுடைய டெஸ்டிமோனியல் மேடம் இது. வாவ்! தேங்க் யூ. ஃபேன்டாஸ்டிக் காளிமுத்து ஃப்ரம் திருவாரூர் சார். ஃபேன்டாஸ்டிக். ட்ரூ. எலிக்சர் மிக்ஸோட பிரதானமான ஒரு விஷயமே என்ன அப்டின்னா, நம்மளுடைய எதிர்ப்பு சக்திய மேம்படுத்துது. ஸோ அழகா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ட்டீங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு தெரியுது சொல்லும்போதே. ஆ ஸோ அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையா இருக்கட்டும், நம்மளுடைய உடம்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு செல்ஸ்லயுமே வந்து கிட்டத்தட்ட 500, 800 பிளஸ் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் இருக்கு. ஒவ்வொன்னுமே வந்து உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களும், எதிர்ப்பு சக்திய அதாவது எதிர்க்கக்கூடிய வல்லமையும் உடையதா தான் இயற்கை படைச்சிருக்கு. அப்ப நம்மளுடைய சில ஹேபிட்ஸ்னால பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் மாறுபடும். உதாரணத்துக்கு இந்த பவல் சிஸ்டத்துல ஏற்படக்கூடிய கேஸ்ட்ரிக் ட்ரபிள் பிரச்சனையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப எலிக்சர் மிக்ஸ் இயற்கையாகவே பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய ஆர்கானிசம்ஸ வந்து நல்ல ஒரு புரொடக்டிவ் அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம, நல்ல ஒரு புரொடக்டிவ் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மென்ட்டா வந்து நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் அமையுது அப்டிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் சார் இப்ப சொன்ன விஷயம். 2வது சார் சொன்ன மாரி நம்ம நல்லா தான் இருக்கோம். நமக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா, நமக்கு ஒரு சில வலி ஏற்படும்போது தான் அத சிந்திக்கவே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது என்னன்னா, இப்போ சாருக்கு கால்ல வலி வந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது, அந்த டிராவல் போயிட்டு வந்ததுக்கப்புறம், ஐய! நம்ம கால் வீங்கலையே அப்படிங்கும்போது தான், அப்ப அவங்க யோசிச்சிருக்காங்க. எஸ் இதுக்கு முன்னாடி இப்ப டிராவல் பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய லெக் இந்த மாரி ஆகும். ஆனா இந்த வாட்டி வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அ நார்மலா இருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம எலிக்சமிக் சாப்பிடும்போது இட் இஸ் வொர்க்கிங் ஆன் தட். ஸோ நம்ம பெர்சனலா வந்து நெறைய பேர் நெறைய டெஸ்டிமோனி குடுத்து நம்ம காதால கேட்டுருக்கோம். "எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு." ஸோ நம்ம வந்து நெறைய பேர் சொன்ன நெறைய விஷயங்கள் கற்பனை கிடையாது. அது அப்படிங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராடக்ட்ட எடுத்துக்கும் பொழுது, அவங்களுடைய மனசுக்கு அ டெஃபினட்டா வந்து இந்த பாடி வில் ஸ்பீக் டூ யூ. எலிக்ஸர் மிக்ஸ கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம், உங்களுடைய பாடி உங்ககிட்ட பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் நீங்க உணர்வீங்க அப்படிங்கிறது தான் நம்ம எலிக்ஸர் மிக்ஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சக்சஸ். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நெறைய டெஸ்டிமோனிஸ், லீடர்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா ஃபேன்டாஸ்டிக்கா குடுத்திருந்தீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் ஆல். அண்ட் நெக்ஸ்ட் வீக் இத விட நல்ல ஒரு நல்ல டெஸ்டிமோனிஸ் எல்லாருக்கும் கிடைச்சு, நல்ல நிவாரணம் இறைவனோட ஆசீர்வாதத்துல கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.